ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் 10ஆம் வகுப்பு பயிற்சி 2.2ல் 3வது கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே 2 மதிப்பு கொடுத்துக்கிட்டு இதோட மீப்போவா கேட்குறாங்க. இங்கே எந்த மெத்தடில் சால்வ் பண்ணணும்னு கொடுக்கல. நான் டா ஃபார்மேட்டில் சால்வ் பண்ணுறேன். நீங்கள் யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறை அதிலே நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த நம்பர் 2,52,525. இதை இப்போ டா ஃபார்மேட்டில் போட்டு பார்க்கலாம். லாஸ்ட் 5 இருக்கிறதுனால கண்டிப்பாக 5ஆம் வாய்ப்பாடு போகும். ஓகே, 25 எடுத்துக்கலாம். 25ல் 5 வாட்டி இருக்குது. 5 25. இனி 2 5 விடைக்கும் சின்ன நம்பர். அப்போ அடுத்த நம்பரையும் சேர்த்து எடுக்கணும். இந்த மாதிரி சேர்த்து எடுக்கணும்னா மறக்காமல் இங்கே 0 போட்டுறணும். சரிங்களா? இப்போ 25ல் 5 வாட்டி இருக்கும். இனி 2 5 விடைக்கும் சின்ன நம்பர். அப்போ சேர்த்து எடுக்கணும். அதுக்கு இங்கே 0 போட்டுறணும். 25ல் 5 வாட்டி. இனி திரும்பவும் லாஸ்ட்டு 5 இருக்குது. அப்போ 5ஆம் வாய்ப்பாடு போகும். 5ல் 5 ஒரு வாட்டி. சரிங்களா? 5 0னா அது அப்படியே எடுத்து எழுதிருங்க. திரும்பவும் 5 அது ஒரு வாட்டி தான் இருக்கும். அடுத்த 0 5 இருக்குது, அது ஒரு வாட்டி தான். இப்போ இது 3ஆம் வாய்ப்பாடு போகும். சரிங்களா? 10 எடுத்துக்கலாம். 10ல் 3 வாட்டி இருக்கும். 3 9. 10ல் இருந்து 9 கழிச்சா பாக்கி 1. இப்போ இது 11ஆ மாறும். 11ல் 3 வாட்டி தான் இருக்குது. 3 9. இப்போ 11ல் இருந்து 9 கழிச்சா பாக்கி 2. அதை இங்கே எழுதிருங்க. இப்போ இது 20ஆ மாறும். 20ல் 3 6 வாட்டி. 6 3 18. இனி 20ல் இருந்து 18 கழிச்சா பாக்கி 2. இப்போ இது 21ஆ மாறும். 21ல் 3 7 வாட்டி இருக்குது. 7 3 21. இனி இங்கே லாஸ்ட் 7 இருக்குது. அப்போ 7ஆம் வாய்ப்பாடு போட்டு பார்க்கலாம். 33ல் 7 4 வாட்டி இருக்கும். 4 7 28. 33ல் இருந்து 28 கழிச்சா பாக்கி 5. இப்போ இது 56ஆ மாறும். 56ல் 7 8 வாட்டி. 8 7 56. இனி 7ல் 7 ஒரு வாட்டி தான். 7 7. இனி இது 13ஆம் வாய்ப்பாடு போகும். 48ல் 13 எத்தனை வாட்டி இருக்குது? 3 வாட்டி. 3ஐயும் 13ஐயும் பெருக்குனா 39 கிடைக்கும். இனி 48ல் இருந்து 39 கழிச்சா பாக்கி 9. இப்போ இது 91ஆ மாறும். 91ல் 13 7 வாட்டி இருக்கும். 7ஐயும் 13ஐயும் பெருக்கி பாருங்க, உங்களுக்கு 91 தான் கிடைக்கும். இனி 37ஆம் வாய்ப்பாடில் மட்டும்தான் வரும். 37 1 வந்தனால இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ இதை எழுதிக்கலாம். 2,52,525. இதை எப்படி எழுதிக்கலாம்? இங்கே சைடில் இருக்கக்கூடியதை எழுதணும். ஃபஸ்ட்டு 5 இருக்குது, அது 2 வாட்டி இருக்குது. ஓகேங்களா? அப்போ 5 எழுதிக்கிட்டு 2 வாட்டி இருக்கிறதுனால அதோட அடுக்கில் 2. அடுத்த பெருக்கல். இனி 3 இருக்குது, அது ஒரு வாட்டி தான். அப்புறம் 7 இருக்குது, ஒரு வாட்டி தான் இருக்குது. அடுத்த 13 இருக்குது. அடுத்த 37. இதெல்லாம் ஒரு வாட்டி இருக்குது. 1 எழுதணும்னு அவசியம் கிடையாது. இனி என்னது இருக்குது? இதை எழுதிக்கலாம். 3,63,636. இதை சால்வ் பண்ணுறேன். இது இப்போ 3ஆம் வாய்ப்பாடு போகும். ஓகே, 3ல் 3 ஒரு வாட்டி தான். 3 3. இனி 6ல் 3 2 வாட்டி. 3 6. 3ல் 3 ஒரு வாட்டி. 6ல் 2 வாட்டி. 3ல் ஒரு வாட்டி. 6ல் 2 வாட்டி. இனி திரும்பவும் இது 3ஆம் வாய்ப்பாடு போகும். ஓகே, 12ல் 3 4 வாட்டி இருக்கும். 4 3 12. இனி 1 3 விடைக்கு சின்ன நம்பர். அப்போ இதை சேர்த்து எடுத்துக்கணும். சேர்த்து எடுக்கணும்னா இங்கே 0 போடணும். 12ல் 3 4 வாட்டி. இனி திரும்பவும் 1. அப்போ 0 போட்டுட்டு சேர்த்து எடுங்க. அப்போ 12ல் 3 4 வாட்டி. இனி லாஸ்ட்டு இரட்டைப்படை எண். அப்போ இது 2ஆம் வாய்ப்பாடு தான் போகும். 4ல் 2 வாட்டி இருக்கும். 2 4. 0னா அப்படியே எழுதிருங்க. திரும்பவும் 4. இதில் 2 வாட்டி தான் இருக்கும். 0 4 இருக்கிறதுனால 2. 2 4. அதுக்காக இனி இது 2ஆம் வாய்ப்பாடு தான் போகும். ஓகே, 2ல் 2 ஒரு வாட்டி தான். 2 2. 0 எழுதிருங்க. இனி 2ல் 2 ஒரு வாட்டி. 0 2ல் 2 ஒரு வாட்டி தான். இப்போ பாருங்க, இந்த எண் இங்கே இருக்குது. அப்போ இதை 3ஆல் வகுக்கணும். வகுத்த என்ன கிடைக்கும்? 3367. இனி அதை அப்படியே பார்த்தே எழுதிருங்க. இனி இதை 7ஆல் வகுக்கணும். வகுத்தா 481 கிடைக்கும். அடுத்த இதை 13ஆல் வகுக்கணும். வகுத்தா 37 கிடைக்கும். இனி இது 37ஆம் வாய்ப்பாடில் மட்டும்தான் வரும். அதுவும் ஒரு வாட்டி. இனி இதை எழுதிக்கலாம். 3,63,636 எழுதிடலாமா? ஃபஸ்ட்டு 3 எழுதிக்கலாம். அது எத்தனை வாட்டி இருக்குது? 1 2 3 வாட்டி இருக்கிறதுனால அடுக்கில் 3. இனி பெருக்கல். அடுத்த 2 இருக்குது, அது எத்தனை வாட்டி இருக்குது? 2 வாட்டி தான். அப்போ அதோட அடுக்கில் 2 இன்டு. இனி 7 ஒரு வாட்டி தான் இருக்குது. அப்புறம் 13 ஒரு வாட்டி தான் இருக்குது. 37 ஒரு வாட்டி தான் இருக்குது. இனி மீப்போவா கண்டுபிடிக்கலாம். மீப்போவா எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, 2லையும் பொதுவாக இருக்கக்கூடியதை மட்டும்தான் நீங்கள் எழுதிக்கணும். இப்போ பாருங்கள், 5 இங்கே இருக்குது, ஆனால் இங்கே இல்லாததுனால அதை எழுதக்கூடாது. இனி 3 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஆனால் இங்கே 3 வாட்டி இருக்குது. அடுக்கில் 3னா 3 வாட்டி இருக்குதுன்னு அர்த்தம். இங்கே ஒரு வாட்டி தான் இருக்குது. அப்போ 2லையும் பொதுவாக 3 ஒரு வாட்டி தான் இருக்குது. பொதுவாக இருக்கிறத மட்டும் தான் எழுதணும். அப்போ 3 2லையும் பொதுவாக ஒரு வாட்டி தான் இருக்குது. அப்போ ஒரே ஒரு வாட்டி 3 எழுதிருங்க. இனி பாருங்கள், 7 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அதுவும் ஒரு வாட்டி. அப்போ ஒருக்கா 7 எழுதிருங்க. அதே மாதிரி 13 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ 13 ஒருக்கா எழுதிருங்க. அப்புறம் 37 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. சரிங்களா? அப்போ 37 ஒருக்கா எழுதிடலாம்.
இனி இது 4ஐயும் பெருக்கணும். பெருக்குனா உங்களுக்கு 10,101ன்னு கிடைக்கும். இதுதான் இதோட மீப்போவா. இவ்வளோ தான் இந்த சம். இது உங்களுக்கு கிளியராக புரியும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.